குறுவைக்காக ஜூன் 12ஆம் தேதி வேட்பாளர் திறக்கிறதா அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. 93,000 ஏக்கர் அரசு குறுவை நடவு பணிக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ மோட்டார் சர்வீஸ் தண்ணியில் வச்சு உழவு அடித்து டிராக்டர் உழவு அடித்து அண்டை வெட்டி மூடு போல எடுத்து பாய் வர விட்டு நடவு பணியை தொடங்கியிருக்கோம். இந்த நேரத்தில் குறுவைக்கு தேவையான தண்ணி முழுமையாக கிடைக்கணும்னா மேட்டூர் ஆன தண்ணி வந்து கடமடை வரைக்கும் சேரணும்னா வாய்க்கால் சரியாக தூர் வரணும். சில இடத்துல சரியாக தூர் வரங்கிற பேரில் சரியாக தூர் வராமல் போயிட்டுருக்காங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த வாய்க்கால் சரியாக தூர் வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஒரு குறுவை தொகுப்பு திட்டம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து நடவு பண்ணி இதுமாதிரி நடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதேமாதிரி போன சம்பாவுக்கு பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் ஏகப்பட்ட விவசாயிகள்லாம் நஷ்டம் இருந்தோம். விவசாயத்துக்கு நிவாரணம் தரன்னு அறிவிச்சாங்க, ஒன்றும் இது வரைக்கும் அறிவிக்கல. அதேமாதிரி வாய்க்காலை சுத்தமாக தூர் வாரத்துக்கு நடுவில் எடுக்குது. இதை பாருங்கள், வாய்க்காலை பாருங்கள், சுத்தமாக புல்லு செடி ஆகாய தாமரை மரம் செடி கொடியெல்லாம் மறந்துருக்கு. அதனால் முழுமையாக தூர் வாரணும்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு கேட்டுக்கிறோம். தூர்வாரும் பணியை அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து பார்வையிட்டு அரசுக்கு முழுமையாக தூர்வாரியதாக தெரிவிக்கணும். முழுமையாக தூர்வானதுக்கு அப்புறம் தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்போதான் வரும் எதிர்வரும் மழை காலங்களில் வாய்க்கால் தூர்வாரினா தான் மழை காலங்களில் நாங்கள் தண்ணியை வடிகட்டுறதுக்கும் வெள்ள பாய்ப்புலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஒரு துணையாக இருக்கும்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லிக்கிறோம். வர்ற தண்ணியை வந்து எங்களுக்கு முறை வைக்காமல் கடமடை பகுதி வரைக்கும் வந்து சேர்ற வரைக்கும் முறை வைக்காமல் தண்ணியை விடணும்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்.